அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு 5:15க்கெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டேங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு செக்கப்புக்கு போகணும். அதுக்காக வந்துட்டு நேரமாகவே எந்திரிச்சாச்சு. நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்தங்காட்டி எந்த வேலையும் செய்யலை. அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்தாச்சு. காலையில் நேரமாக எந்திரிக்கிறமெல்லாம் செஞ்சுக்கலான்ட்டு. நைட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு மட்டும் வச்சு வச்சுட்டேங்க. பாசிப்பயிறு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காவெல்லாம் போட்டு குழம்பு வச்சு வச்சுட்டேன். ஏன்னா டைம் இருக்காது இல்லையா, அதுக்காக காலையில் எந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டேன். பசங்க வந்து ஸ்கூல் போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பானுங்க லீவு. அம்மா வந்து ஊர்லேருந்து வர சொல்லியிருக்கேன். அதனால் அம்மா வர வரைக்கும் சல்மான் வந்து பார்த்துக்குவான். நாங்கள் வந்து ஒரு 7:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சிட்டு சாப்பாடு வச்சாச்சு, குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சு, பால் பசங்களுக்கெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு, டீயுமே வந்து போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் வந்துட்டு நல்லா காற்று, நல்லா லேசாக அப்படியே காற்று இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. காலையில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் 2 பூரி, ஆளுக்கு 2 பூரி சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. போகும்போது டைம் பார்த்திங்கன்னா 10 மணி. ஆனால் அங்கே கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிற்கிது. எங்கேருந்தா வராங்களா, எல்லாம் காலையில் எந்திரிச்சதுமே வந்துடுவாங்க போல். டோக்கன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம், ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம். எல்லா கூட்டத்தில் அங்கே நின்று இங்கே நின்று பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணி நாங்கள் மதியம் சாப்பாடு சாப்பிட்றோம். டைம் 3:30 மணி ஆச்சு. இது என்ன இருக்குதுன்னு கேட்டால் பிரியாணி ரைஸ் இருக்குது. நாங்கள் சரி பிரியாணியாக தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தா நெய் சாப்பாடு இருக்கு இல்லையா, அதுவும் சிக்கன் குழம்பும் கொண்டு வந்து தராங்க. அது கூட தயிர் பச்சடி, ஊறுகாய். சரி என்ன பண்ணுறது, பசிக்கு சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு அதையும் வெறுக்குன்னு எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஊருக்கு தான் போயிருந்தோம். அங்கே தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, அதனால் சரி அவ்வளோ தூரம் போயிட்டுமேன்ட்டு எங்கள் மாமியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களே போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். ஆனால் இந்த சூரியகாந்தி பூ பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு அதேமாதிரி இந்த குட்டி குட்டி பட்டாம்பூச்சி மஞ்சள் கலரில் பறக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடும்போது பெரிய பட்டாம்பூச்சி கூட பிடிச்சிடுவோம். ஆனால் இந்த சின்ன பட்டாம்பூச்சி பிடிக்கவே முடியாது. ஆனால் அது பின்னாடி அவ்வளோ ஓட்ட ஓடுவோம். அதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தொட்டாசிவிங்கி பாருங்களேன், தொட்டாசிவிங்கி பார்த்து பல வருஷங்களாச்சு. இந்த முள் எவ்வளோ காலில் குத்தி இருக்கும். அப்பா ஓடி விளையாடும்போது இது அவ்வளோ குத்தி இருக்கும் இந்த காலில். இப்போல்லாம் வந்துட்டு இது பார்க்கவே முடியதில்ல. ஒவ்வொரு இலைகள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து சுருங்கிடுது அப்படி தொட்டதுமே. ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தொட்டதுமே சுருங்கவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. நானும் தொட்டு தொட்டு பார்க்குறேன், அது சுருங்கவே மாட்டேங்குது. டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா பப்புக்கும் நானும் இல்லாட்டினா அவங்க அத்தாவை இருக்கணும். 2 பேத்துல யாரோ ஒரு ஆள் இருந்தால் அமைதியாக இருந்துக்கும். 2 பேருமே இல்லைங்கும்போது ரொம்ப சேட்டை பண்ண தொடங்கிட்டான். நைட் நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க, அதுவும் 2 வீலரில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரோட் சைடில் ரொம்ப ஓரமாக வந்து வராதிங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய பாம்பு, நல்லா கண்ணாடி விரியன் பாம்பு அப்படியே படுத்துருக்கு. ரொம்பவே பார்த்து பயந்துட்டோம். ரோடு அதை கிராஸ் பண்ணி போயிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணேன். ஆனால் அது ரொம்ப இருட்டாக இருக்கவும் வந்து தெரியல. அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா?